முதலாவது ரேகா என்று நேர் எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னோடய பெயர் ரேகா, காஞ்சிபுரத்துலேருந்து எழுதுகிறேன். என்னோடய வயது 33. ஐ ஹாவ் சம் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். ஹவு டு ஓவர் கம் திஸ்? ப்ளீஸ் கிவ் மீ யோர் சொல்யூஷன் மேடம். தேங்க்யூ. ஸோ ரேகா, நீங்கள் பொதுவாக செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறீங்க. எனக்கு என்ன செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் தெரியல. ஸோ சம் ப்ராப்ளம் ரிலேட்டட் உங்களோட தாம்பத்திய உறவு. இந்த தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல விதமான விஷயங்களாக இருக்கலாம். முதல் விஷயம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டில் குறைவு இருக்கலாம். 2, சில நேரம் உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் இருக்கும்போது அது சரியான முறையில் உறவு கொள்ள முடியாத நிலை ஏற்படலாம். 3வது, சில நேரம் வலிகள் ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான என்ன குறைபாடுன்றது தெரியாமல் ஒரு ப்ராட் அவுட்கம்மாக டிஸ்ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க. பொதுவாக இந்த மாதிரி டிஸ்ஃபங்க்ஷன் நிறைய பெண்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, டாக்டர் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ராப்பராக பண்ண முடியல, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணல. இதற்கான பல நேரங்களில் இது ஒரு பெரிய ஒரு சரியான முறையில் அவங்க சொல்ல முடியாதனால பல நேரங்களில் சிகிச்சை கொடுக்குற மருத்துவர்களாக எங்களுக்கு இதில் சில நேரங்களில் பல குழப்பங்கள் தேவைப்படலாம். ஸோ பொதுவாக ஒரு பெண்ணுக்கு உறவு கொள்வதில் பிரச்சனை என்பது பலவிதமான காரணங்களால் வரலாம். ஒன்று, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த டிசைர். ஏன்னா ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது, இப்போ டிஸ்ஃபங்க்ஷனாக அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது 4 விஷயத்தை சார்ந்தது. ஒன்று, அந்த டிசைர் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு ஆர்வம், அதில் அவங்கள அந்த ஆர்வம் பல கட்டங்களில் வரலாம். அவங்களுக்கு அதை பற்றி ஒரு திங்கிங் இருக்கலாம், ஃபேண்டசி இருக்கலாம், அதுக்கு ஒரு தூண்டுதல் இருந்தால் அதில் உணர்வுகள் வரலாம். இந்த மாதிரியான பல விஷயங்களை சார்ந்தது இந்த டிசைர். 2வது, இந்த டிசைர்னால் அவங்களுக்கு ஏற்படுகிற ஒரு உந்துதல், அதாவது செக்ஸ் பண்ணணுன்ற தூண்டுதல், அதுக்கான உணர்வுபூர்வமான விஷயங்கள், இது வந்து அரவுசல். 3வது, இதில் ஏற்படுற உறவு முறைகள். 4வது, உச்சக்கட்டம். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறுதல் ஏற்பட்டால் பல நேரங்களில் இந்த செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஆகும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் என்ன காரணம் என்று எனக்கு தெரியல. நீங்கள் பொதுவாக டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ரேகா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் எதனால், ஏன் என்பது உங்களை சார்ந்த இந்த ஃபங்க்ஷன்ஸில் உள்ள பாதிப்புகளை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு தான் இப்போ எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் ஆமாம், இல்லை எனக்கு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, குறைபாடு இருக்குது, இது சரியாக வரல, ஏன் வருதுன்னு தெரியல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொன்னாலும் அடிப்படையில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் தான் மெயினாக இருக்கும். ஸோ இதனை சீராக தெரிந்து கொள்வதற்கு யூஸ்வலாக ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் ஸ்கேல் சிஸ்டம் இருக்குது. இதன் மூலமாக அவங்களுக்கு சில லீடிங் கொஷின்ஸ் கேட்டு அதில் என்னென்ன குறைபாடு இருக்குது அப்படின்றத சொல்லும் பொழுது பல நேரங்களில் இந்த குறைபாடுகளுக்கான அடிப்படை தெரியும். ஸோ அந்த வகையில் ஒரு பாலியல் குறைபாடுகள் ஏற்பட்ட பெண்களுக்கு முறையான இந்த பரிசோதனை முறை, அதில் வந்து 1, முதல்ல அவங்களோட ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி, 2, அவர்களை முறையான பரிசோதனை, 3வது அவங்களுக்கு கேட்குற சில கொஷின்ஸ். சில நேரம் அவங்களுக்கு அதை பற்றி சொல்ல விளக்கம் கூட தெரியாது. இன்றைக்கி ஒரு பிரச்சனைன்னு வருவாங்க, அவங்க எதை சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியாது, அது சார்ந்தது இல்லாத நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்கள அதை எப்படி விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை சீர்தூக்குவதற்கு சில வழிமுறைகளையும் நாங்கள் கொடுக்குறோம். அந்த வகையில் இந்த உறவு முறைகளை சரிப்படுத்துவதற்கு நல்ல வழிமுறைகள் இருக்குதுமா. நீங்கள் முதல்ல கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய பரிசோதனை என்னென்ன குறைகள்ன்றதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முறையான கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா உங்களை முறையாக பரிசோதித்து என்ன குறை என்று கண்டுபிடிச்சி சரி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.